இங்கே கடல் கொள்ளையர்கள் எல்லாம் ஒரு சின்ன படகுல வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய கடல் கன்னி வந்து அவங்கள மயக்கிறதுக்காக பக்கத்தில் வருது. அந்த கடல் கன்னியோட கவர்ச்சியை பார்த்து அங்கே இருக்கவங்கலாம் மயங்கிடுறாங்க. அந்த கடல் கன்னி அவங்ககிட்ட மெதுவாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்குது, பாட்டெல்லாம் பாடுது. அவள் பாட்டு பாடுற சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருக்க கடல் கன்னிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்துருது. அங்கே இருக்க எல்லா பயணிகளையும் எப்படியாவது மயக்கிடலான்னு அதை ட்ரை பண்ணுது. எல்லாம் பக்கத்தில் வந்து பார்த்த உடனே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கடல் கன்னிக்கிட்ட போயிடுறாங்க. கடல் கன்னியை முத்தம் கொடுக்கலான்னு ஒரு ஆள் பக்கத்தில் போகிறான். அப்போ திடீர்னு அவனை இழுத்துட்டு தண்ணிக்குள்ளே போக பார்க்குது. தண்ணிக்குள்ளே போன உடனே அந்த கடல் கன்னியோட சுயரூபம் வெளியே வருது. அதோட பற்கள் எல்லாம் வெளியே நீட்ட ஆரம்பிச்சிருச்சு. உடனே கையில் இருக்க ஈட்டியை வச்சு தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த கடல் கன்னிக்கிட்ட எல்லாரும் போராடுறாங்க. கடல் கன்னிகளும் ஒவ்வொரு ஆளாக இழுத்துட்டு தண்ணிக்குள்ளே போகுது. தண்ணிக்குள்ளே வச்சு அவங்களெல்லாம் கொலை பண்ண பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடல் கன்னிகள் அவங்களுடைய வாழை வச்சு அந்த படகையை மொத்தமாகவே உடைச்சிட்றாங்க. தூரத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் அவங்கள காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இவங்களும் படகுல வச்சுருந்த பீப்பாய்கள் எல்லாத்தையும் அது மேலே போட்டு நெருப்பு மூட்டி எப்படியாவது விரட்டணும்னு பார்க்குறாங்க. தூரத்தில் இருக்க பெரிய கப்பலில் இருக்கக்கூடிய கடல் கொள்ளையர்கள் இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் கடல் கன்னிகள் எல்லாமே அவங்களையும் சேர்த்து தாக்குறாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அங்கே இருக்க ஒருத்தன் கையில் வச்சுருக்கக்கூடிய நெருப்பை எடுத்துகிட்டு போய் அங்கே எப்படியாவது அந்த பீப்பாய்கள் எல்லாத்தையும் கொளுத்தி விட்டு அதில் வரக்கூடிய சத்தத்தில் இதை விரட்டணும்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி பீப்பாய்கள் எல்லாம் வெடித்து செதறுது. அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போன கடல் கன்னிகள் எல்லாம் ஒவ்வொரு திசையாக நோக்கி ஓடுது. அப்போ ஒருத்தனை காப்பாற்றுறதுக்காக ஒரு கடல் கன்னி அவனை பிடிச்சி இழுக்கும், நெருப்பில் அவன் மாட்டிடக்கூடாதுன்னு. ஆனால் இவன் அதை தெரியாமல் அவனோட வால்லையே ஈட்டியை சொருகிடுவான். அந்த கடல் கன்னி பாவமாக பார்க்கும்போது மற்றவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கடல் கன்னியை வலை போட்டு பிடிச்சிருவாங்க. வலை போட்டு பிடிச்ச உடனே அதை ஒரு பெரிய கண்ணாடி பேழையில் வச்சிடுறாங்க. இவனுக்கு அதை பார்த்த உடனே மனசு ரொம்ப சங்கட்டமாயிடுது. என்னை காப்பாற்றின ஒரு பொண்ணு இப்படி கஷ்டப்படுதுன்னு. உடனே இவன் அந்த கண்ணாடி ஓப்பன் பண்ணி விடுறான். அந்த பொண்ணு அப்போ தான் மூச்சு வாங்கவே ஆரம்பிக்கும். மீதி பாகம் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.